Alhamdulillah. Alhamdulillah al-wahid al-qahhar. As-salatu was-salamu ala rasulih al-mukhtar wa ala alihi al-athhar wa ashabihi al-akhyar. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fi al-Qur'an al-azim والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس وقال نبينا صلى الله عليه وسلم الخلق عيال الله فأحب خلقه إليه أنفعهم لإياله أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபிகள், தபா தாபிகள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, 11 நாட்கள் ஆகிவிட்டன. யாரும் எதிர்பாராத மிகப்பெரிய உயிரிழப்புகளும் பொருள் இழப்புகளும் ஏற்பட்டு ஏறத்தாழ இறந்தவர்கள் மட்டும் 413 நபர்கள், காப்பாற்றப்பட்டு மருத்துவமனைகளிலே முகாம்களிலே இருக்கக்கூடியவர்கள் 1968 நபர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, என்ன நடந்தது? கேரளா, ஜூலை 30 கேரளா, காட்ஸ் ஓன் கண்ட்ரி, கடவுளின் தேசம் என்று சொல்லப்படக்கூடிய வளம் மிக்க ஒரு அண்டை மாநிலம். ஹைருல்லா, அல்லாவின் சிறந்த நிலம் என்கின்ற அரபி வார்த்தை தான், ஹைருல்லா என்கின்ற அரபி வார்த்தை தான் மருவி கேரளா ஆனது என்பதாகவும் சொல்லப்படுவது உண்டு. ஹைருல்லா, ஹைருல்லா கேரளா, அல்லாவின் மிகச்சிறந்த நிலப்பகுதி என்கின்ற வார்த்தை மருவிதான் கேரளா ஆனது என்பதாக சொல்லப்படுவது உண்டு. அப்படிப்பட்ட கேரளாவினுடைய வயநாடு என்கின்ற பகுதி, அதிலே பெய்த கடுமையான மழை, மிக கடுமையான மழை, அந்த மழையினுடைய தாக்கம் காட்டாற்று வெள்ளமாக கிளம்பி முதலிலே ஒரு கிராமத்தையும், அதற்கு பிறகு முண்டக்கை என்கின்ற ஒரு ஊரையும், அதற்கு பிறகு சூலூர் மாலா என்கின்ற ஊரையும் ஒட்டுமொத்தமாக அழித்து மண்ணுக்குள் புதைத்து விட்டது. சேர்ந்து வந்த மரங்கள், பாறைகள் அத்தனையும் பெரும் உயிர் சேதத்தையும் பொருள் சேதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இரவு 12:40 ஆரம்பமான நிலச்சரிவு 2 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளாக பெரும் 3 நிலச்சரிவுகளாக மாறி மிக பெரும் சேதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது.
கண்ணியத்திற்குரியவர்களே, நிலச்சரிவுக்கு பின்னால் கேள்விப்படுகின்ற, கேட்ட, அதை கண்கூடாக பார்த்தவர்கள் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் மிக பெரும் மனவேதனைகளை தந்து கொண்டிருக்கிறது. பிரசன்னா என்கின்ற ஒரு பெண்மணி நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த சமயத்திலே என்னுடைய தகப்பனாரை மட்டும் தூக்கி கொண்டு என்னால் ஓட முடிந்தது. நான் காட்டு பகுதிக்குள் ஓடி வந்தேன். என்னுடைய கண்களுக்கு முன்னாலேயே என்னுடைய சகோதரியும் அவர்களுடைய குடும்பமும் சகதி பெருவெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டதை என் கண்களால் நான் பார்த்தேன். என்னுடைய சகோதரருடைய 2 குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் அவர்களையும் அடித்து சென்றதையும், அப்படி அடித்து செல்லுகின்ற பொழுது அவர்கள் கூக்குளிட்ட அந்த அலறல்கள் இன்னும் என் காதுகளிலே ஒழித்து கொண்டிருக்கிறது என்கிறார் பிரசன்னா. கணியத்திற்குரியவர்களே, முண்டக்கை என்கின்ற பகுதியில முனவ்விருல் இஸ்லாம் என்கின்ற பள்ளியில இமாமாக பணியாற்றியவர் ஷிஹாபுத்தீன் ஃபைசி மௌலானா. கூடலூர் அவருடைய சொந்த ஊர். தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்துவிடும்படி அவர்களுடைய பெற்றோர்கள் எவ்வளவோ சொல்லியும் மஹல்லாவின் மீதும் பள்ளிவாசல் மீதும் இருந்த அந்த அன்பும் பாசமும், அல்லது அவருடைய உயிர் அங்குதான் பிரிய வேண்டும் என்கின்ற விதியின் ஏற்பாடோ, மழை சரியாக மிக கனமாக பெய்து கொண்டிருந்த சமயத்திலே எச்சரிக்கைகளை விடுத்துக் கொண்டே இருந்திருக்கிறார். கனமான மழை பெய்கிறது, கவனமாக இருங்கள், கவனமாக இருங்கள் என்று. ஆனாலும் விதி அவருடைய உயிர் அங்கு போக வேண்டும் என்று இருந்திருக்கிறது. அந்த நிலச்சரிவிலே பள்ளிவாசலோடு சேர்ந்து மண்ணிலே புதைந்து போனார். அவருடைய உடல் பள்ளிவாசலுடைய கீழ்ப்பகுதியில, புதைந்து போன பள்ளிவாசலுடைய கீழ்ப்பகுதியில மிக பெரும் சேதம் இல்லாமல் அவருடைய உடல் கைப்பற்றப்பட்டு கூடலூரிலே அவருடைய சொந்த ஊரிலே அடக்கம் செய்யப்பட்டது. கணியத்திற்குரியவர்களே, அவருடைய பெற்றோர்களை பார்ப்பதற்காக மாநில ஜமாத்துல் உலமா சபையிலிருந்து 20 நபர்கள் கொண்ட குழு அவருடைய பெற்றோருக்கு ஆறுதல் சொல்வதற்காக சென்ற பொழுது பள்ளியில் வைத்து மரிக்கான் அவருடைய தந்தை சொன்ன வார்த்தை, பள்ளியில் வைத்து மரிக்கான் என்ற மௌனுக்கு, என்ற மோனுக்கு, என்னுடைய மகனுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிட்டியது, கிடைத்தது என்று சொல்லி இருக்கிறார். ஒரு மரணத்தின் சமயத்தில் கூட தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய ஆலிம் மகனுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பள்ளிவாசலிலே இருக்க அவர் மரணித்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய அருள் அவருக்கு கிடைத்திருக்கிறது என்று அந்த சமயத்திலும் அல்லாஹ்வுடைய அருளை நினைத்து பேசி இருக்கிறார். கணியத்திற்குரியவர்களே, 11 நாட்களில நிறைய ஜனாசாக்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக கைகளும் கால்களும் உடல் உறுப்புகளும் தனித்தனியாக எடுக்கப்பட்டு இருக்கிறது. சில உடல் உறுப்புகள் அவருடைய பெற்றோர்களை வைத்து அடையாளம் காணப்பட்டு இருக்கிறது. சில உறுப்புகள் எல்லாம் அடையாளம் காணப்பட முடியவில்லை. யாருடைய உறுப்புகள், எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற எந்த அடையாளங்களும் காணப்பட முடியாத சூழ்நிலையிலே எல்லா மதத்தினுடைய இறுதி சடங்குகளையும் செய்து அடக்கம் செய்திருக்கிறார்கள். ஜனாசா தொழுகைகள் வைத்து கிறிஸ்துவர்களுடைய முறைப்படையும் இந்துக்களுடைய முறைப்படையும் இறுதி சடங்குகளை செய்து அந்த உடல் உறுப்புகளை அடக்கம் செய்திருக்கிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, தன்னுடைய குடும்பத்தார்கள் 11 நபர்கள் புடைசூழ வளைகுடா நாட்டிற்கு வேலைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு மனிதர் வளைகுடா நாட்டிலிருந்து நிலச்சரிவு கேள்விப்பட்டு தன்னுடைய நாட்டுக்கு கேரளாவிற்கு திரும்பி வந்து பார்த்த பொழுது தன்னுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, மனைவியும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை. 11 நபர்கள் நிலச்சரிவிலே மண்ணோடு மண்ணாக புதைந்து போயிருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டு அவர் அழுது கொண்டிருந்த அந்த காட்சி எப்படி அவரை அமைதிப்படுத்த முடியும் என்றுதான் அருகில் உள்ளவர்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பொறுமையை தர வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற நிலச்சரிவுக்கு முதல் காரணமாக சொல்லப்படுவது மழை. மிக கடுமையான மழை பெய்திருக்கிறது.
பொதுவாக கேரளாவில நல்ல மழைகள் பெய்யும் என்பது யதார்த்தமான விஷயம். ஆனால் மில்லி மீட்டர் ஏறத்தாழ 141 மில்லி மீட்டர் அளவு மழை பெய்யும் என்று எதிர்பார்த்திருந்த சமயத்தில் 572 மில்லி மீட்டர் மழை பெய்திருக்கிறது. ஒரே சமயத்தில் அரசு மழையை எதிர்பார்த்திருந்திருக்கிறது. எதிர்பார்த்திருந்த அளவு மிக கம்மி, மிக குறைவு. ஆனால் பெய்த மழை அளவு மிக கடுமையான முறையிலே மழை பெய்திருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, இந்த சோதனைக்கு இடையிலும் மத்திய அரசினுடைய உள்துறை அமைச்சர் உலக நாடுகளிலே 4 நாடுகள் தான் மிக துல்லியமாக ஒரு வாரத்திற்கு முன்பதாகவே மிகச் சரியாக வானிலை நிலைகளை கணிக்கக்கூடிய நாடுகள். அந்த 4 நாடுகளிலே இந்தியாவும் ஒன்று என்று பெருமை அடித்திருந்தார். அது மட்டுமல்லாது கேரளாவிற்கு நாங்கள் 23ஆம் தேதியே நாங்கள் எச்சரிக்கை செய்திருந்தோம். கடுமையான மழை வரப்போகிறது என்று நாங்கள் எச்சரிக்கை செய்திருந்தோம். அதை கேரள அரசு பொருட்படுத்தவில்லை என்பதாகவும் உள்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார். அதற்கு கேரளாவினுடைய முதலமைச்சர், நீங்கள் மழை வரும் என்று சொல்லி இருந்தீர்கள், இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்திலே மழை பெய்யும் என்று சொன்னீர்களா? ஒரு வாரத்திற்குள்ளாக கடுமையான மழை என்று சொல்லி இருந்தீர்கள், ஆனால் ஒட்டுமொத்தமாக இப்படி மழை பெய்யும் என்று சொன்னீர்களா? அதே போன்று நிலச்சரிவு ஏற்படும் என்று சொன்னீர்களா என்று சொல்லிவிட்டு இதை நான் அரசியலாக்க விரும்பவில்லை என்றும் கேரள முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்களுடைய இந்த அரசியலுக்கு மத்தியிலே நமக்கு ஒரு பெரிய பாடம் ஒன்று கிடைக்கிறது. சில ரகசியங்கள், சில விஷயங்கள் அது அல்லாஹு தாலாவுக்கு மட்டுமே சொந்தமானது. அதிலே ஒன்று மழை எப்பொழுது வரும், எங்கே வரும், எந்த அளவு வரும். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஆ, அல்லாஹ் குர்ஆனிலே நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே கியாமத் நாளுடைய அறிவு அல்லாஹ்விடத்திலே மட்டும்தான் இருக்கிறது. எப்பொழுது கியாமத் நாள் வரும் என்கின்ற அறிவு. வைனஸில் கைஸ், மழை எப்பொழுது எப்படி எங்கே பெய்யும் என்கின்ற அறிவும் அல்லாஹ்விடத்திலே மட்டும்தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தெளிவான வார்த்தை அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழகாக சொல்லுவார்கள், வஇந்தஹு மஃபாத்தீஹுல் கைப், அல்லாஹ்விடத்திலே ரகசியங்களின் சாவி இருக்கிறது. லா யஅலமுஹு இல்லல்லாஹ், அவைகளை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது என்று சொல்லிவிட்டு நபிகளார் சொல்லுவார்கள், மழை எப்பொழுது பெய்யும் என்பதை அல்லாஹ்வை தவிர லா யஅலமுஹு இல்லல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய காலகட்டம் அத்தனையும் துல்லியமாக சொல்லிவிடுகின்றோம் என்கின்ற பெயரிலே சில விஷயங்களை முன்னமே சொல்கிறார்கள் தான். ஆனாலும் அவைகளை தாண்டியும் சில நிகழ்வுகள் நடந்து விடுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, விஞ்ஞான வளர்ச்சி மிக உச்சத்திலே இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே கூட நிறைய விஷயங்களை முன்னமே கணிக்க முடியும் என்றிருந்தாலும் கூட சில நிகழ்வுகளை, அதுவும் மழை போன்ற நிகழ்வுகளை, எந்த நேரத்திலே எந்த இடத்திலே எவ்வளவு பெய்யும் என்கின்ற அந்த ரகசியம் அது அல்லாஹ்விற்கு மட்டுமே சொந்தமானது என்பதை அல்லாஹு தஆலா இந்த நிகழ்வின் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று மழை வருகின்ற சமயத்தில் பொதுவாகவே எப்பொழுது மழை பெய்தாலும் அந்த மழையுடைய நேரத்திலே உள்ளத்திலே ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். வயநாட்டிலே மழை பெய்து கொண்டிருக்கின்ற பொழுது, பொதுவாகவே மழை பெய்கின்ற அந்த இடங்களிலே மழை பெய்கின்ற பொழுது அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்களா இப்படியான ஒரு நிகழ்வை? யோசித்திருப்பார்களா இப்படியான ஒரு நிகழ்வை? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த மழை நம்மை மொத்தமாக அழிக்க வந்த மழை என்று நினைத்து பார்த்திருப்பார்களா? பொதுவாகவே மழை பெய்கின்ற பொழுது உள்ளத்திலே அந்த அச்சம் இருக்க வேண்டும். இந்த மழை எப்படிப்பட்ட மழை? காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சத்திலேயே இருந்திருக்கிறார்கள். மழை பெய்கின்ற பொழுதெல்லாம் அச்சத்திலேயே இருந்திருக்கிறார்கள். புகாரியுடைய ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், எப்பொழுது மழை பெய்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே ஒரு பயம் தெரியும், ஒரு பதஷ்டம் தெரியும். கொஞ்சம் வேகமாக காற்றடித்து விட்டால், மேகம், மழை மேகம், கரும் மேகம் வந்து விட்டால் நபிகளாருடைய முகம் மாறி போகும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வார்த்தை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டே விட்டார்கள், யா ரசூலுல்லாஹ்,
மலை மேகத்தை பார்க்கின்ற பொழுது அனைவரும் சந்தோஷப்படுவார்கள், அனைவருடைய முகங்களிலும் மகிழ்ச்சி தெரியும், மழை வரப்போகிறது என்கின்ற பெரும் மகிழ்ச்சி தெரியும். ஏன் உங்களுடைய முகத்திலே மட்டும் இப்படியான பதஷ்டம் தெரிகிறது யா ரசூலல்லாஹ் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், இந்த மலையிலிருந்து நான் நிம்மதியாக இருக்க முடியாது என்றார்கள். எந்த மலையிலிருந்தும் நான் நிம்மதியாக இருக்க முடியாது. காரணம், ஒரு சமூகம் காற்றினால் அடித்து அழிக்கப்பட்டது. அந்த சமூகத்திற்கு மலை மேகம் பார்த்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஆறிலும் மும்திருனா, இது நமக்கு மழையை தருகின்ற மேகம் என்று சொன்னார்கள். ஆனாலும் அதே மேகம், அதே காற்று அவர்களை ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டதல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவிடத்திலே கேட்டார்கள், அதே போன்று ஆகிவிட்டால் இந்த மேகம், இந்த மலை, இந்த காற்று? கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மலையை பார்த்து, மேகத்தை பார்த்து, காற்றை பார்த்து அல்லாஹ்வுடைய அச்சத்திலே இருந்தார்கள் என்றால் நாமெல்லாம் எவ்வளவு பயப்பட வேண்டும், எவ்வளவு அச்சத்திலே இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, திடீரென்று அத்தனை பேர்களும் மண்ணோடும் மண்ணாக ஆகிவிட்டார்களே, என்ன தயாரிப்புகளிலே இருந்திருப்பார்கள், நாம் என்ன தயாரிப்புகளிலே இருந்து கொண்டிருக்கிறோம்? இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டு விட்டால் நம்முடைய மரணத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கைக்காக என்ன தயாரிப்புகளிலே இருக்கிறோம் என்கின்ற அச்சம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற பெரும் பாடத்தையும் நமக்கு வயநாட்டினுடைய இந்த நிலச்சரிவு கற்றுத்தருகிறது. இணையத்திற்குரியவர்களே, அதற்கு அடுத்ததாக கேரளாவினுடைய நிலம் இருக்கிறதே, பூமி இருக்கிறதே, அது தண்ணீரை உறிஞ்சுகின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பூமி. கண்ணியத்திற்குரியவர்களே, சமீப காலங்களிலே அந்த உறிஞ்சுகின்ற அந்த அளவு என்பது குறைந்து கொண்டே போகிறது. ஏனென்று சொன்னால் அதற்குண்டான அந்த உறிஞ்சுகின்ற அந்த அளவை கெடுக்கின்ற காரியங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோக ஒரு பூமி காய்ந்து கொண்டே போகுமேயானால், சூடாகி கொண்டே போகுமேயானால், ஈரப்பசை இல்லாமல் போகுமேயானால் தண்ணீரை அது மண்ணோடு சேர்த்து அரித்து கொண்டு போய் சேர்த்து விடும். ஒரு பூமி ஈரப்பதத்தோடு இருந்தால்தான் தண்ணீரை அது உறிஞ்சு கொள்ளும். ஈரப்பதம் குறைகின்ற பொழுது, அது காய்ந்து விடுகின்ற பொழுது, அது வெப்பமாகி விடுகின்ற பொழுது அது மண்ணை அரித்து கொண்டு கீழே கொண்டு வந்து சேர்க்கும். இணையத்திற்குரியவர்களே, ஈரமான பூமி அல்லாத காய்ந்த பூமி தண்ணீரை மிக குறைவாக இழுக்கும் என்பது அறிவியலுடைய ஒரு தத்துவம், பூமியினுடைய ஒரு தத்துவம் அது. கணியத்திற்குரியவர்களே, கேரளாவிலே பூமியை, தண்ணீரை உறிஞ்சக்கூடிய அந்த காரியங்கள் குறைந்து கொண்டு இருக்கிறது என்றால் காடுகளிலே இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி கொண்டு இருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. மரங்கள் வெட்டப்படுகின்ற பொழுது பூமியினுடைய வெப்பம் அதிகமாகி விடுகிறது. மரம் பூமிக்கு குளிர்ச்சியை தருகிறது, மரம் நிலச்சரிவை தடுக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, நம்முடைய தேவைக்காக அல்லாஹு தஆலா இயற்கையாக சில விஷயங்களை படைத்து வைத்திருக்கிறானே, அதிலே நாம் உள்ளே நுழைந்து அவைகளை மாற்றுகின்ற பொழுது சில இழப்புகளை, சில பாதிப்புகளை, சில பேரிடர்களை நம்மால் தவிர்க்க முடியாமல் போய்விடுகிறது என்பதுதான் நிதர்சனம். ஒரு வகையில இந்த நிலச்சரிவுகளுக்கு இதுவும் ஒரு காரணம். மலைகளிலே இருக்கக்கூடிய மரங்கள் வெட்டப்படுவது. அல்லாஹு தஆலா அற்புதமாக சொல்லுவான், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். பூமியிலும் கடலிலும் ஏற்படுகின்ற எல்லா விதமான குழப்பங்களுக்கும் சோதனைகளுக்கும் மனிதன் அவன் கரங்களால் இதை முற்படுத்தி வைத்திருக்கிறானோ அதுவே காரணமாகிறது. மனிதனுடைய கரங்கள் மரங்களை வெட்டுவதின் காரணமாகத்தான் இது போன்ற பெரும் 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 டிசாஸ்டர் என்று சொல்லப்படக்கூடிய பேரிடர்கள் ஏற்படுகிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை அற்புதமாக படைத்து அதற்கென சில வழிமுறைகளை வைத்து இந்த பூமியை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். அவைகளை நாம் நம்முடைய விஷயங்களை உள்ளே கொண்டு போகின்ற பொழுதுதான் இது போன்ற விஷயங்களும் ஏற்படுகிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்ததாக
வயநாடு இந்த நிலச்சரிவுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, 3 ஊர்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு விட்டன. ஊர்களே அழிந்து போய்விட்டது என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய நிலம், வீடு, பொருள், வாகனம் அத்தனையும் அழிந்து போயிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அழிந்து போயிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட அந்த சிரமத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது பிறருடைய கடமையாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, உதவி என்று ஒன்று இருக்கிறது. சாதாரணமாக எல்லா நிலைகளிலும் செய்யக்கூடிய உதவி. இன்னொன்று சிரமத்திலே யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு செய்கின்ற உதவி. கண்ணியத்திற்குரிய இந்த 2 உதவிகளிலே ஆகச் சிறந்த உதவி எது என்று கேட்டால் சிரமத்திலே இருப்பவர்களுக்கு செய்கின்ற உதவி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹீஹி. அல்லாஹ் தஆலா யார் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருப்பான். யார் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, சகோதரன் என்ற உடனே வெறும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் என்பது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், அல் ஹல்கு இயாலுல்லாஹ், படைப்பினங்கள் அத்தனையும் அல்லாஹ் தஆலாவுடைய குடும்பம். இந்த உலகத்திலே அல்லாஹ் எதையெல்லாம் படைத்து வைத்திருக்கிறானோ, யாரையெல்லாம் படைத்து வைத்திருக்கிறானோ அத்துணை பேர்களும் அல்லாஹ்வுடைய குடும்பம். அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமானவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு யார் பயன் தருகிறார்களோ அவர்கள். அஹப்பு ஹல்கிஹி இலைஹி, யார் அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்களுக்கு அன்ஃபஉஹும், யார் அவர்களுக்கு பயனுடையவர்களாக இருக்கிறார்களோ லியாலிஹி, அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்களுக்கு அவர்கள்தான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உதவி செய்வது என்பது ஒரு பக்கம் இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யார் கஷ்டத்திலே இருப்பவருக்கு உதவி செய்கிறாரோ அல்லாஹ் தஆலா அவருடைய இம்மை மறுமை 2ுடைய கஷ்டத்தையும் அல்லாஹ் போக்கி விடுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சின்ன உதவி நம்மின் மூலமாக சிரமத்திலே இருப்பவருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் நாம அதன் மூலமாக உலகத்துடைய கஷ்டமும் நீங்கி விடுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் உலகத்துடைய கஷ்டத்தை பெரிதுபடுத்த வேண்டாம். ஏனென்று சொன்னால் அது இந்த உலகத்தோடு முடிந்துவிடக்கூடியது அல்லது சில நாட்களிலே முடிந்துவிடக்கூடியது. நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் ஆகிரத்துடைய கஷ்டத்தையும் நீக்கிறான். அதுதான் கவனிக்கணும். அல்லாஹ் உலகத்துடைய கஷ்டத்தை மட்டும் நீக்கல, நாம செய்கின்ற சில உதவிகள், அதுவும் சிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு செய்கின்ற சில உதவிகள், சில காசுகள், சில பணங்கள், கண்ணியத்திற்குரியவர்களே, அது நம்முடைய ஆகிரத்தையும் சரி செய்கிறது. நம்முடைய நரகத்துடைய வேதனையை விட்டு நம்மை பாதுகாக்கிறது, அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கிலிருந்து பாதுகாக்கிறது, மஹ்ஷருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கிறது, கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2யும் சேர்த்து சொல்கிறார்கள் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, அதனுடைய மதிப்பு அவ்வளவு. ஏனென்று சொன்னால் நாம் சிரமத்தில் இருக்கின்ற பொழுது யாராவது உதவி செய்தால் நமக்கு அப்பொழுது அதனுடைய பயன் தெரியும். சாதாரணமாக ஒரு உதவி கிடைப்பதற்கும் நம்ம கஷ்டத்தில் இருக்கும் போது உதவி கிடைக்கிறதுக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு இடத்திற்கு போய் கொண்டு இருக்கிறோம், விபத்து ஏற்பட்டு விடுகிறது, அங்கு யாருமே இல்லை, போக்குவரத்தே இல்லை, யாருமே இல்லை, மிக தத்தளித்து போய் கொண்டு இருக்கிறோம், சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம், தண்ணி கிடைச்சா தேவல, ரத்தம் லீட் ஆகிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. இப்போ ஒருவர் வருகிறார், நம்மை காப்பாற்றி கொண்டு வந்து மருத்துவமனையிலே சேர்த்து நமக்கான உதவிகளை செய்கிறார். கஷ்டம் சிரமத்திலே ஒரு உதவுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வாறு நாம் அவரை நினைப்போம், அவருக்கு எவ்வளவு உபகாரமாக இருப்போம், வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டோம். ஏனென்று சொன்னால் உதவி, கஷ்டத்திலே உதவி என்பது அவ்வளவு மகத்தானது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அழுத்தமா சொல்றாங்க, உலகத்துடைய வேதனைகள் மட்டுமல்ல, ஆகிரத்துடைய கஷ்டங்களும் அவருக்கு போக்கப்படும். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சமயம் காபாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். தவாஃப் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, தபரானிலே ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது, தவாஃப் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் வந்தார். வந்தவர் சொன்னார், ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே, ஒரு மனிதர் மிக சிரமத்தில் இருக்கிறார், அவருக்கு கொஞ்சம் உதவணும், என் கூட வர்றீங்களான்னு கேட்கிறாங்க. இவர் தவாஃப் செய்து கொண்டிருப்பதை பாதியிலே நிறுத்திவிட்டு ஹசன் ரலியல்லாஹு போறாங்க. இப்ப இதை பார்த்து கொண்டிருந்த ஒருவர், பொறாமைக்காரர் என்பதாக ஹதீஸிலே வருகிறது, நீங்க தவாஃப் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பாதியிலே நிறுத்திவிட்டு செல்கிறீர்கள்,
எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? தவாஃபை பூர்த்தியாக்காம 7 சுத்து முடிஞ்சாதான் ஒரு தவாஃப், நீங்க பாதியில போறீங்க. சொன்னார்கள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன், யார் ஒருவருக்காக சிரமத்தில் இருக்கின்ற ஒருவருக்காக உதவி செய்ய சென்று கிளம்பி போய் அவருக்கு உதவியும் செய்து அந்த கஷ்டத்தையும் போக்கி விடுகிறாரோ அவருக்கு ஒரு உம்ரா, ஒரு ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. அப்படி அவர் உதவி செய்ததுக்காக போனார், ஆனால் செய்ய முடியல. இந்த போனதுக்காகவே அவருக்கு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நான் இப்பொழுது அவருக்கு உதவி செய்வதற்காக சென்று அவருக்கு உதவியும் செய்துவிட்டு நான் திரும்பி வந்து தவாஃபையும் நான் முடித்து விடுவேன், விட்டு போன தவாஃபையும் முடிச்சிருவேன். இப்ப எனக்கு ஹஜ்ஜுடைய நன்மை, எனக்கு உம்ராவுடைய நன்மை, தவாஃபுடைய நன்மை, எல்லா நன்மைகளும் எனக்கு கிடைத்து விடும் என ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னதாக குர்ஆனிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப கேரளாவிலே வயநாட்டிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையிலே மிக பெரும் உதவிகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சமீப காலங்களாக பிறருக்கு உதவுகின்ற அந்த மனப்பான்மை அல்லாஹ்வுடைய கிருபையிலே அனைவருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய உதவிகளுடைய உணவு தேவைகள், உடை தேவைகள், மருத்துவ தேவைகள் அத்தனையும் பூர்த்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம சென்ற வாரம் சொன்னதை போன்று அவருடைய மறுவாழ்வுக்காக அத்தனை குடும்பங்களுடைய மறுவாழ்வு, அவர்களுடைய வீடு, அவர்களுடைய வியாபாரம், அவருடைய தொழில், கணியத்திற்குரிய அத்தனையும் இழந்தல்லவா இருக்கிறார்கள். அவருடைய மறுவாழ்வுக்காக நாம் எந்த அளவு அவர்களுக்காக உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே மாநில ஜமாஅத் உலமா சபையின் சார்பாக சென்ற ஜும்மாவிலும் இந்த ஜும்மாவிலும் தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா பள்ளிவாசல்களிலும் வயநாட்டிலே நிலச்சரிவிலே பாதிக்கப்பட்ட அவர்களுக்காக வேண்டி எல்லா தமிழகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசலிலும் ஜும்மாவுடைய வசூல் செய்யப்பட்டு அவருடைய மறுவாழ்வுக்காக, அதிலும் மாநில ஜமாஅத் உலமா சபையின் சார்பாக 20 நபர்கள் கொண்ட குழு கேரளாவுக்கு வயநாட்டிற்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன தேவைகள் என்பதையும் தெரிந்து வந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதன் மூலமாக அவர்களுக்கு மறுவாழ்விற்காக பெரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாம சென்ற ஜும்மாவிலே அறிவிப்பு செய்ததை போன்று இந்த ஜும்மாவிற்கு பிறகு அந்த வயநாட்டு மக்களுக்காக, அவருடைய பொறுமைக்காக, அவர்களுடைய மௌத்தானவர்களுடைய மறுவாழ்வு சுகத்திற்காக, சொர்க்கத்திற்காக துஆ செய்வதோடு அவர்களுக்கு நாம் பொருளாதார உதவிகளையும் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு கூலியாக அவருடைய சிரமத்தை நாம் போக்குவதை போன்று உலகத்திலும் ஆகிரத்திலும் நம்முடைய சிரமங்களை அல்லாஹு தஆலா போக்கி மிகச் சிறந்த கூலியை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.